ஹாய் ஸ்டூடெண்ட், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.2ல் 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தலை அடிப்படையாக கொண்ட கீழ்கண்ட லீப்னஸ் முக்கோணத்தின் 5வது வரிசையை நிரப்புக. கீழே ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்புக்கு பேர் லீப்னஸ் முக்கோணம்னு பேர். இதில் எல்லாம் அவங்களே பாதி ஃபில் பண்ணிட்டாங்க. இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னா கழித்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு முக்கோணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அடிப்படையில் அதை எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 1/1னா 1. இந்த 1ல இருந்து இந்த 1/2 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 1ல இருந்து அரை போச்சுன்னா அரை, அதை இங்க ஃபில்அப் பண்ணிருக்கோம். இதுதான் கழித்தலை அடிப்படையாக கொண்ட இந்த முக்கோணம். ஓகே, இது வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, இந்த 1/2ல இருந்து இந்த 1/3 கழிச்சா 1/2ல இருந்து 1/3 கழிக்கும். அப்ப இந்த 2க்கும் 3க்கும் மீச்சியமா 6. ஸோ குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 3 - 2 1/6 இங்க போட்டிருப்பாங்க. இதை 2ஐயும் மைனஸ் பண்ணா இங்க வந்திருக்கும் 1/6. அடுத்து இதை 2ஐயும் மைனஸ் பண்ணி இங்க போட்டிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. 1/2 - 1/6 6 30 மடங்கா இருக்கு. மீச்சியமாவா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இது 6 வர்ற மாதிரினா 3 - 1 2/6 1/3 வந்துருச்சா? ஸோ இதுதான் இந்த லீப்னஸ் முக்கோணம் பேர். இதுல இருந்து அடுத்து இதை கழிச்சு இங்க போட்டிருப்போம். இந்த 1/3ல இருந்து இந்த 1/4 கழிக்குவோம். 4க்கு 3க்கு மீச்சியமா 12. 12 குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 4 - 3 1/12 வந்திருக்கா? அதே போல இதை 2ஐயும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வரும். இதை 2ஐயும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வரும். அந்த பேசிக்ஸ்ல தான் இதை அவங்க நிரப்பியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இதை 2ஐயும் மைனஸ் பண்ணி இங்க போடணும். அந்த கிடைக்கிற ஆன்சர் அதை 2ஐயும் மைனஸ் பண்ணி இங்க போடணும். இதை 2ஐயும் மைனஸ் பண்ணி இங்க போடணும். இப்படி பண்ணணும். ஓகே, செய்வோமா? இப்ப இந்த 1/4ல இருந்து 1/5 மைனஸ் பண்ணும். 4க்கு 5க்கு மீசியமா 20. 4 5 20. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 - 4 1/20. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? 1/20. ஓகே, அடுத்து இதுல இருந்து இதை கழிக்கும். 1/12ல இருந்து 1/20. ஸோ 20க்கும் 12க்கும் மீச்சியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60 வரும். 20க்கும் 12க்கும் மீச்சியமா பாருங்க. 5 3 5 5 2 30 32 60. மீச்சியமா எவ்வளவு வரும்? 60. ஓகே, ஸோ 60 போடையில ஒரே மாதிரி பகுதியா மாத்தணும் இல்லையா? 60 12ஆல வகுத்தோம்னா 5ன்னு வரும். மைனஸ் இது 3 தடவை வரும். 3 2/60 கேன்சல் பண்ணா 1/30. ஓகே, இந்த இடம் என்ன வரும்? 1/30. அப்புறம் இதை 2ஐயும் மைனஸ் பண்ணி இங்க போடும். 1/12 1/30. 30க்கும் 12க்கும் அதே போல 60ஐ நம்ம எடுக்கலாம். இதை 5 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும் 30. ஸோ 3/60 அடிச்சு கொடுத்தோம்னா 1/20. ஸோ இந்த இடம் 1/20. இதை நம்ம நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தோம்னா இப்படி வர 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 ஒரே மாதிரி வரும். 1/5 1/5 1/20 1/20. இங்க பாருங்க 1/4 1/4 1/12 1/12 1/3 1/3. அப்படி இல்லை, இந்த சைட்ல இருந்து வர்றது இந்த சைட்ல இருந்து வர்றது சேமா வந்துகிட்டே இருக்கும். அந்த முக்கோணத்துக்கு பேர் தான் என்னது? லீப்னஸ் முக்கோணம். இது எந்த செயலை அடிப்படையாக கொண்டு போட்டிருக்காங்க? கழித்தல் செயலை அடிப்படையாக கொண்டு. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பின்னத்தையும் என்ன செய்யறோம்? இப்படி கழிச்சு கழிச்சு போட்டு ஆன்சர் ஃபில்அப் பண்ணுவோம். ஓகே, இப்படி கிராஸா கழிச்சு போட்டு அடுத்த கட்டத்தை நிறுத்திடும். ஓகேவா? இப்ப இது 2ஐயும் மைனஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். 1/4 1/20 எல்சிஎம் எடுத்து கழிச்சு பாருங்க. 1/5 கழிச்சு. ஓகே, இதுதான் லீப்னஸ் முக்கோணம்.